திரைக்கடைக்கு ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மீனாவும், முத்துவும் பார்த்தீங்கன்னா, மீனாவோட அம்மாவ பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு வாசல்ல ஒரு கார் நிக்கும். முத்து பார்த்தீங்கன்னா, "இது என்ன கார் நம்ம வீட்டு வாசலுக்கு நேரா நிக்குதுன்னு" சொல்லி கேட்குறாங்க. "நம்ம வீட்டுக்கு யாருங்க கார்லலாம் வரப்போறா? யாராவது போறவங்க இந்த பக்கம் விட்டுட்டு ஏதாவது கடைக்கு கிடைக்கு போயிருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் மேல போறாங்க. மேல போனோனே பார்த்தீங்கன்னா, அங்க சத்யா இருக்கான். சத்யா பார்த்தோனே, "எப்புட்றா இருக்க சத்யான்னு?" சொல்லி மீனாவும், முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. சத்யாவும் பார்த்தீங்கன்னா, "நான் நல்லா இருக்கேன்க்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாகிட்ட, "யாருதும்மா கார் நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா, "அது என்னோட கார் தான்க்கா. நான் தான்க்கா கார்ல வந்தேன் ஆஃபீஸ்லேருந்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனாக்கு அப்பயே கொஞ்சம் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மீனா சத்யாவ நோட் பண்றாங்க. கையில பார்த்தீங்கன்னா, கோல்டுல பிரேஸ்லெட்டு, செயினு, மோதிரம் எல்லாமே போட்டுட்ருக்காரு. அத பார்க்குற மீனா பார்த்தீங்கன்னா, "என்னடா இது திடீர்னு எல்லாமே கோல்டா மின்னுது" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா, "அத்தை தான்க்கா கிஃப்ட்டா குடுத்தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து, "அத்தையா? யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற யாரும்மா அம்மா? ரேகாவோட அம்மா தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவ பார்த்தீங்கன்னா, அத வந்து அவர் எதுவும் பெருசா எடுத்துக்கல. "பரவால்லடா, மாமியார் வீட்டு சீதனமா, நல்லாருக்கு" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் தான் படுறாரு. ஆனா மீனாக்கு பார்த்தீங்கன்னா, அதில ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. "எதுக்குடா இதெல்லாம் அவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லக்கா, அவங்க தான்க்கா போட்டுக்கோன்னு சொல்லி கிஃப்ட்டா குடுத்தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சத்யா பார்த்தீங்கன்னா, "சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு. அக்காவையும், மாமாவையும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். இவங்கலாம் இருக்கும்போதே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் ரேகா வீட்லயே தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "என்னடா சொல்ற? அது எப்புட்றா அங்க நீ தங்குனா சரி வரும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லக்கா, ஆஃபீஸ்லேருந்து இங்க ரொம்ப தூரம். அங்கேருந்து டெய்லி இங்க வரணும்னா ரொம்ப கஷ்டம்க்கா. அதுவும் இல்லாம அவர் வேற உடம்பு சரியில்லைன்றதுக்காக ட்ரீட்மெண்ட்காக வேற வெளியூர் போயிருக்காங்க. என்கிட்ட தான் முழு பொறுப்பும் குடுத்துருக்காங்க. நான் தான் இப்ப எல்லாமே பார்த்துக்கணும். ஏ டூ இசட் நான் தான்க்கா இப்ப அங்க. அதுவும் இல்லாம இப்ப நான் தான்க்கா அங்க எம்டியும் கூட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "ரொம்பவே சந்தோஷம்டா. உன்ன நம்பி தான் இந்த பொறுப்ப குடுத்துருக்காங்க. நீ அத சரியா செய்யணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கண்டிப்பா மாமா, நான் சரியா செய்வேன் மாமா" அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா, அதில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அவங்களுக்கு ஒரு மாரி ஏதோ யோசனையாவே இருக்கு. "சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சும்மா. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கண்டிப்பா இங்க வருவேன். வந்து உங்கள பார்ப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்ஸ்லேருந்து எடுத்து காசு எடுத்து அவங்க அம்மாகிட்ட குடுக்குறாங்க. அவங்க அம்மா, "டேய் வேணான்டா என்கிட்ட இருக்குடான்னு" சொல்றாங்க. "அம்மா புடிம்மா வச்சுக்கோம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இரேன்டா சாப்பிட்டு போவோன்னு" சொல்லி கேட்குறாங்க. "இல்ல இல்லம்மா, ரேகா எனக்காக டேபிள் புக் பண்ணியிருக்கா. நானு, ரேகா, ரேகாவோட அம்மாலாம் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போறோம்மா. அதனால எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நான் இப்போ வேற போணும். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வேற போட்டும். ரொம்பவே அலைச்சல்மா. எனக்கு வேற டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "சத்யாவோட நடவடிக்கையில ஏதாவது உனக்கு வித்தியாசம் தெரியுதாம்மா? எனக்கு என்னமோ ஒரு மாரி வித்தியாசமா இருக்கா மாரி இருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா, "ஆமாம்மா, எனக்கும் அப்படிதான் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "மீனா, இப்ப எதுக்கு நீயும் குழம்பி அவங்களையும் குழப்பிட்டு அவங்களையும் பயமுறுத்திட்டு இருக்க? நம்மளோட ஆசை என்ன? அவனும் ரேகாவும் சந்தோஷமா இருக்கணும். அது இங்க இருந்தா என்ன? எங்க இருந்தா என்ன? எங்கேயோ ஒண்ணு 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு போதாதா? அவங்க வாழ்க்கையில நல்லா இருந்தாலே நம்மளுக்கு போதும் தானே! அத விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் சொல்லி அத்தைய வேற குழப்பிட்டு இருக்கன்னு" சொல்லி சொல்றாங்க. உடனே மீனாவோட அம்மாவும், "அதுவும் சரிதான் மாப்ள. அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அவங்க எங்க இருந்தா நம்மளுக்கு என்னன்ற" மாரி சொல்றாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சரின்ற மாரி அத ஏத்துக்கிறாங்க. முத்து எவ்வளோதான் சமாதானம் சொன்னாலும், மீனாக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. முத்து அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா, "சத்யா எந்த நிலைமைக்கு போனாலும் நம்மளலாம் மறக்க மாட்டா மீனா. நீ இத பத்தி யோசிக்காத, கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு.